Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் 3 நிமிஷம் கணேஷ் பாகம் 10. கணேஷ் வசந்தை அனுப்பிவிட்டு நடந்து விசாரித்து ஸ்கூல் ஆஃப் ஆட்டோமேஷன் பகுதியை அடைந்தான். கம்ப்யூட்டர் எழுத்துக்களில் பெயர் பொறிக்கப்பட்ட கருங்கல் கட்டடம். நெட்டையான கதவுகளுக்கு பின் தீவிரமான பேராசிரியர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். பெயர் பலகைகளில் ப்ரொஃபஸர் வர்மாவை தேடி கண்டுபிடித்து தட்டினான். கமேன் என்று கம்பீரமாக சொன்னவருக்கு 45 வயது இருக்கும். தலைமயிர் இடது வலது பக்கங்களில் மட்டும் அடர்த்தியாக இருந்தது. மூக்கு திடீரென்று வளைந்திருந்தது. கண்ணாடியை கழற்றிவிட்டு கணேஷை பார்த்து, எஸ், என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ அட்மிஷன் எல்லாம் ஆயிடுச்சே என்றார். ப்ரொஃபஸர், நான் அட்மிஷனுக்கு வரல. நான் ஒரு லாயர், பேர் கணேஷ். உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாம்னு வந்தேன். சொல்லுங்கள். ப்ரிகேட்டிவ் கான்சனன்ஸ்னா என்ன? ப்ரொஃபஸர் அவனை இப்போது கண்ணாடி அணிந்து கொண்டு பார்த்தார். இந்த வார்த்தையை எங்கே கேட்டீங்க? இதோ இந்த குறிப்பில் பார்த்தேன். அதே மாதிரி வாய்ஸ் சிந்தசிஸ், ஃபோனீம் அப்படி இப்படின்னு எழுதியிருக்குது. எனக்கு இதெல்லாம் கருப்பா சிவப்பான்னு கூட தெரியாது. மேசையில் இருந்த பேப்பர் வெயிட்டை எடுத்து, இப்போது இதுதான் அதுன்னு சொன்னீங்கன்னா தலையாட்டுவேன் என்று புன்னகைத்தான். எதுக்காக இதையெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க? ஒரு கேஸ் எங்களுக்கு தண்ணி காட்டு. எங்களுக்கு என்ன? ஆர் யூ வித் த போலீஸ்? இல்லை, இன்னும் போலீஸ் வரைக்கும் போகலை ப்ரொஃபஸர். டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, சொல்லுங்கள். அது மாதிரி எங்ககிட்ட ஒரு கேஸ் வந்து மாட்டியிருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே 2-3 ஒன்றுக்கொன்று சம்மந்தம் இல்லாத வார்த்தைகள். அதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் சிந்தசிஸ் விவகாரம், குறிப்புகள், இந்த நோட்டு புத்தகம். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருந்தால் விவரமாக சொல்லுவீங்களா? ப்ரொஃபஸர் கடிகாரத்தை பார்த்து, எனக்கு கிளாஸ் இருக்குதே என்றார். அப்போ இதை பற்றி பொதுவாக ஏதாவது எனக்கு சொல்ல முடியுமா? ஐம் சாரி, இப்படி உங்களை தொந்தரவு பண்ணுறேன். பரவாயில்ல, சொல்கிறேன். வாய்ஸ் சிந்தசிஸ், வாய்ஸ் ரெக்கக்னிஷன் 2 இருக்கு. கணேஷ் குறிப்பு எடுத்துக்கொண்டார். அந்த குறிப்புகள் இருக்க? இதோ என்று மகேஷின் குறிப்புகள் அடங்கிய நோட்டு புத்தகத்தை அவரிடம் கொடுத்தான். அவர் அதை சற்று நேரம் பார்த்தார். இன்ட்ரெஸ்டிங், ஸ்பீச் லேப் என்று விசில் அடித்து தனக்குள்ளேயே அந்த குறிப்புகளை ரசித்து கொண்டார். இந்த ஆள் எங்கே? இப்போ ஆஸ்பத்திரியில் மயக்கமாக இருக்கார். குறிப்புகளை பார்த்தா, இவர் ஸ்பீச் ரெக்கக்னிஷனில் ஏதோ சர்க்கிட் இணைப்பு செய்துக்கிட்டு இருக்காருன்னு தெரியுது. டிசைன், ஃபிலிப்லே அவுட் எல்லாம் இருக்குது. சாரி, நீங்கள் சொல்கிறது சுத்தமாக புரியல. முதல்ல வாட் யூ மீன் பை ஸ்பீச் ரெக்கக்னிஷன்? நாம் எல்லோருமே அதைத்தானே செய்துட்ருக்கோம். அதையெல்லாம் இப்போ ஒரு சிப் செய்கிறது. சிப்? ஆமாம், ஒரு சின்ன சிலிக்கான் துண்டு. இப்போது எல்எஸ்ஐன்னு ஒரு டெக்னாலஜி அமெரிக்காவில் பிரமாதமாக வளர்ந்துருக்கு. மைக்ரோ சர்க்கியூட்டுன்னு சொல்லுவாங்க. உள்ளங்கைக்குள்ளே அடங்கி விடுகிற விந்தை எலக்ட்ரானிக்ஸ். இந்த ஆள் குறிப்பிட்ட ஸ்பீச் லேபும் இந்த வகையை சேர்ந்தது. டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுங்கிற கம்பெனி தயாரிக்கிறாங்க. அது என்ன செய்யும்? இதில் 2 பகுதி இருக்குது. சிந்தசிஸ், காக்னிஷன். சிந்தசிஸ்ங்கிறது மனித பேச்சை வார்த்தைகளாக பகுத்து உண்டு பண்ணுறது. எளிதாக சொல்லப்போனால் பேசும் மைக்ரோ கம்ப்யூட்டர். மனுஷ குரல்லையே இந்த சிப் பேசும். ரெக்கக்னிஷன்கிறது பேசப்படும் சில வார்த்தைகளை அடையாளம் கண்டுகொள்கிறது. அதுக்கும் சிப் இருக்குது. அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? எவ்வளவோ செய்யலாம். மேன் மிஷின். இப்போ எங்கள் லேபுக்கு வரீங்களா? பார்க்கலாம். வித் ப்ளஷர். அவர் பின் வேகமாக நடந்தார். நீண்ட மேசைகளில் மாணவ மாணவிகள் கவனமாக இருந்தார்கள். எலக்ட்ரானிக் சாதனங்கள் நிரம்பியிருந்தன. பச்சையும் சிவப்புமாக வயர் இணைப்புகள், டெலிவிஷன் திரையில் நடனமாடும் எழுத்துக்கள், தானாக டைப் அடித்துக் கொள்ளும் இயந்திரங்கள். இதை பாருங்க, இதைத்தான் சிப்புன்னு சொல்கிறோம் என்று கையில் நீண்ட சதுர வடிவத்தில் தங்கத்தால் வைத்த சாம்பல் வடிவ துண்டை எடுத்து காட்டினார். இதுக்குள்ளே ஆயிரக்கணக்கான இணைப்புகளை இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர்னு பேர். ராஜேஷ், அந்த வாய்ஸ் ரெக்கக்னிஷன் ஆன் பண்ணி கொடுப்பா. இளம் மாணவன் அங்கிருந்து ஒரு வயர் எடுத்து வந்து ஒரு வயர் என்று ஒரு விதமான கசமுசா இணைப்புகள் ஏற்படுத்த ப்ரொஃபஸர் கணேஷிடம் ஒரு மைக்கை காட்டி, ஏதாவது சொல்லுங்கள் சார். கணேஷ் ஹலோ என்றான். சற்று நேரத்தில் அந்த மெஷினில் இருந்த சின்ன ஸ்பீக்கர் ஹலோ என்றது. ஏறக்குறைய அவன் குரலாகவே இருந்தது. டேப் ரெக்கார்டரா? இல்லை, சிந்தசிஸ். உங்கள் வாய்ஸை
எல்பிசி முறையில் சிந்தசைஸ் பண்ணுது. இது எல்பிசி, லீனியர் ப்ரெடிக்டிவ் கோடிங். கணேஷ் மையமாக தலையாட்டலாம். இப்போ பாருங்கள், உங்கள் ஹலோவை அலசி வச்சுட்டோம். இப்போ உங்கள் வாய்ஸை அடையாளம் கண்டு கொண்டதும் என்ன ஆறுது பாருங்கள். மறுபடியும் ஹலோ சொல்லுங்கள். ஹலோ என்றான். இணைப்பில் இருந்த சிவப்பு விளக்கு பட்டென்று எரிந்தது. வேறு ஏதாவது வார்த்தை சொல்லி பாருங்கள். கணேஷ் எல்பிசி என்றான். விளக்கு எரியவில்லை. ஹலோ சொல்லுங்கள் சொன்னான் சிவப்பு விளக்கு. ரிமார்க்கபிள் ப்ரொஃபஸர், இப்போ புரியுது. நான் புரிஞ்சு கொண்டதை சொல்கிறேன். சரியா பாருங்கள். சொல்லுங்க. ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இணைப்பினால், சிப்புன்னு சொல்லக்கூடிய சிலிக்கான் சதுரங்கள்னால மானிட பேச்சை உண்டு பண்ண முடியும். இதை சிந்தசிஸ் கிடைக்க. அதே போல் மற்றொரு இணைப்பினால் சில வார்த்தைகளை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அடையாளம் கண்டு அதற்கேற்ப விளக்கை ஏற்ற முடியும். அல்லது ஏதாவது மின்சார சம்பந்தமான காரியங்கள் செய்ய முடியும். சரியா? பர்ஃபெக்ட். இந்த மாதிரி ஏதோ அந்த ஆள் செய்துக்கிட்டு இருக்கிறது அந்த குறிப்புகளில் தெரியுது. ஆமாம், ரொம்ப நன்றி ப்ரொஃபஸர். உங்களை மறுபடி வந்து சந்தித்து விவரமாக நடந்ததை சொல்ல ஆசை. ஆல் ரைட், குட் பை என்று புன்னகைத்தார். கணேஷ் வேகமாக இன்ஸ்டியூட்டை விட்டு வெளியே வந்தார். டாடா சர்க்கிளில் ஆட்டோவுக்கு காத்திருந்த போது யோசித்தார். வார்த்தைக்கு ஏற்ப ஏதோ நடக்கப் போகிறது. வார்த்தை 3 நிமிஷம் என்பதுதான் அந்த வார்த்தையா? இல்லை, யட்சகானமா? வார்த்தைக்கு ஏற்ப என்ன நடக்கப் போகிறது? கணேஷ்க்கு இப்போது ஆர்வம் ஒருவித கவர்ச்சி நிலைக்கு வந்துவிட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பை காட்டும் ஒரு பெண்ணின் ஞாபகம் தான் வந்தது. கவர்னர் மாளிகைக்கு ஈரானியர்கள் யக்ஷகானம் வார்த்தைக்கு ஏற்க இயங்கப் போகும் சிலிக்க நினைப்பு. வசந்த் ஹோட்டல் அறையில் காத்திருந்தார். பாஸ், நீங்கள் கேட்ட தகவல். அப்பா, நான் கஷ்டம் இருக்கட்டும். தகவல் சொல்ல. முஜாஹிதீன் கலக் ஃபதாயின். கலக்குன்னா என்னன்னு தெரியுமா? ஆஸ்பத்திரிக்கு போகிற வழியில் சொல்லு. ஆட்டோவில் சென்று கொண்டிருக்கும்போது கணேஷ் சொல்லு என்றான். கேள்வி இல்லைங்க, பதில் வச்சுருக்கேன். அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டப்பட்டிருந்த அந்த ஆள், அது என்ன பேர்? ஷாராம் மிரானி. அவன் ஒரு ஈரானிய மாணவன். அலிகார் யூனிவர்சிட்டியில் ஜூன் 6ஆம் தேதி கொல்லப்பட்டவன். 9ன்னு போட்டிருந்தது நோட்டீஸில். அச்சுப்பழ, அது 6 தான். அவனை கொன்னது யார்? கொன்னது ஈரானியர்கள் தான். சரிதான். அவர்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்களா இந்தியாவில் வந்து? ஆமாம், 2 பேரும் ஈரானியர்கள் தானே. பின்ன என்ன? ஒரு கோஷ்டி கொமேனிக்கு ஆதரவு, ஒன்று எதிர் கொமேனி, தெரியுமில்ல? அப்படி விஷயம். இந்த மிரானி ஆதரவா எதிர்வா? எதிர்கட்சி. பாஸ், பிரின்ஸ் சார்ல்ஸ் ஹனிமூனில் எங்கே வச்சுக்கிட்டான் தெரியுமா? எங்க? இன் டயானா. புடச்சி திடீர்னு தாவாத. மிரானி கோஷ்டிக்காரங்க எதுக்காக கொமேனி எதிர்க்கிறாங்க? ஈரானில் கூட சிறுபான்மை குழுக்கள் இருக்கு பாஸ். இந்த மிரானி குர்து சொல்லக்கூடிய சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவன் குர்து. இது மாதிரி பஹாயின்னு ஒரு இயக்கம் இருக்குது. இவங்கெல்லாம் இப்போ கொமேனி ஆட்சியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். அப்போ காணாமல் போயிடுறாங்களாம். பம்ப் ஆஃப். 1979 ஷா ரீசா பெஹலாவியை துரத்தி விட்டதும் கொமேனி ஆட்சி வந்ததில்ல. கரெக்டு. அதுக்கப்புறம் ஈரானில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. கொடூரமை எதிராளிகளை சொல்கிறதும் தூக்கில் போடுறதும், கட்டுப்பாடுகளை மீறினவங்கள அளவுக்கு மீறி தாண்டிக்கிறதும். அதனால் சிறுபான்மை கூட்டம் எதிர்ப்பு தெரிவிக்குது. மற்ற நாடுகளில் இருந்துக்கிட்டு கொமேனி ஆட்சியை கவிழ்க்க திட்டம் போட்டிருக்காங்க. இதுதான் இந்த தகராறோட திரைக்கதை, வசனம், பாடல்கள், டைரக்ஷன். கூட கொஞ்சம் ஈராக்கு தகராறு சேர்த்துங்க. அது ஒரு சுன்னி ஷியா போராட்டம். குட் வசந்த், எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு வந்துட்டீங்க. எங்கே பிடிச்சேன்? படித்தேன். இந்தியா டுடே. ஈரான் சரித்திரம், ஷா வரலாறு. இந்தியாவில் எவ்வளோ ஈரான்காரங்க இருக்காங்க? 20,000. பெரும்பாலும் மாணவங்க படிக்கிறத தவிர எல்லாம் நடக்குது. நிறைய பணம். ஈரானியன் அண்ட் இஸ்லாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷனு, ஆல் இண்டியா ஈரானியன் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன், இந்த கலக்கு அந்த கலக்குன்னு ஏகப்பட்ட கோஷ்டிங்க இருக்காங்க. சேப்பாக. அப்போ இந்திய அரசாங்கம் என்ன செய்யுது? கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்காங்க. தர்ம சங்கடமான இல்லை. இவங்க எல்லாரையும் போக சொல்ல முடியல. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வருது, சண்டை போட்டுங்கடான்னு விட்டுறாங்க. அலிகாரில் பாருங்கள், 200 ப்ரோ கொமேனி ஆளுங்க 25 பேரை தாக்கியிருக்காங்க. அதில் தான் மிரானி காலி. அதுக்கு இவங்க பழி தீர்த்துக்க விரும்புகிறாங்களுக்கும். இவங்களுக்கெல்லாம் பாஸ்போர்ட் இருக்கா? எல்லாருக்கும் இல்லை. சுமார் 250 பேருக்கு ஈரானி அம்பாசிலே கேன்சலே பண்ணியிருக்காங்க. திரும்ப போக மாட்டாங்களோ? போனால் வாங்கன்னு சொல்ல ஃபயரிங் ஸ்குவாட் அங்கே. பின்ன எப்படி இந்தியாவில் மட்டும் இருக்க முடியுது? டிபோர்ட் பண்ண மாட்டாங்களோ? முடியாது. யூஎன் ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. என்னை பொறுத்தவரையில் மிரானி கொலைக்கு பதில் கொலை பெங்களூரில் நடக்க போகுது.
அதான் தோணுது எனக்கு. இதில் நாம் தெரியாதனமாக மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆட்டோவில் எலும்பு குலுங்கிக்கிட்டே இருக்கோம். அப்பாடா விக்டோரியா வந்துடுச்சு. ஆஸ்பத்திரியில் இறங்கி கொண்டு உள்ளே சென்று வார்டுக்கு போய் விசாரித்தால் மகேஷை வார்டு மாற்றி விட்டார்கள் என்று தெரிந்தது. ஆள் போயிட்டானா டாக்டரே? இல்லை, இன்டென்சிவ் கேரில் இருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பஸ் என்னது மறுபடியும் கடத்திக்கிட்டு போயிட்டாங்களா? எங்கே அந்த அண்ணங்காரன்? இருபசம் விசாரிப்போம். சிஸ்டர், 4ஆம் நம்பர் பெட்டில் இருந்தவர் எங்கே? ஜென்ரல் வார்டுக்கு அனுப்பிச்சிட்டோமே. ஏன்? அந்த ஆள் கண் முழிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு. பாஸ் வாங்க, அங்கே ஓடலாம். தொடரும்.